ஹலோ கேஸ், வெல்கம் டு கையல் ப்ரோமோ. டுடே எபிசோட இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையல் இருக்கால, கையல் வந்து எல்லா வீட்டில் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பா. இந்த விஷயத்தில் நான் வந்து எழிலையே மறந்துட்டேன். ஆனால் எழில மறந்தாலுமே எனக்கு வந்து எழில் நினப்போ இருந்துச்சு. எழில் எங்கே போனான்னு தெரில. நான் எப்படியாச்சும் அவரை போய் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காமாட்சி எழில் வந்து அவன் மாட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மூர்த்தியும் சொல்லுவான், எனக்கு கூட நானும் வரேன் கையல். ஏன்னா என் பொண்டாட்டி பேசின பேச்சில் தான் என் மாப்பிள்ளை ரொம்ப கோவப்பட்டு போயிட்டாரு. அதனால் நானும் கூட வந்தேன்னா ஏதாவது சமாதானப்படுத்தி கூப்பிடுவேன்னு சொல்லும்போது, இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தானே சொல்லுவாங்க, நான் என்ன பண்ணேன், என் தம்பி அவர் இவர் எழில் தம்பி திட்டினாரு, அதனால நான் திட்டினேன். எதா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தம்பி திட்டின கோவம் வரதானே செய்யும். அந்த மாதிரி தானே சொன்னோடனே, நீ கொஞ்சம் வாய மூட்டு இருக்கியா தானோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மூர்த்தி சொல்லும்போது கையல் சொல்லுவா, இப்போ நான் வந்து எலியில தேடி போவா, இல்லை வந்து உங்களோட சண்டையை நிறுத்தணுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது மூர்த்தி வந்து அமைதியாக இருப்பாங்க. அப்போ காமாட்சி அம்மா சொல்லுவாங்க, கையல் நானும் கூட வரேன், ஏன்னா நான் சொன்ன மாப்பிள்ளை கேட்பாரு, உன்னைய கூட திட்டி விட வாய்ப்பு இருக்கு, என்ன திட்ட மாட்டாருன்னு சொன்னோடனே, ஆமா கையல் நீ வந்து நம்ம அம்மாவை கூட்டிட்டு போ, நம்ம அம்மா சொன்னா மாப்பிள்ளை கேட்பாருன்னு சொன்னோம் எல்லாரும் சொன்னோடனே, சரி நானும் அம்மா மட்டும் போய் எலியில வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னோடனே ஷாலினி சொல்லுவாங்க, அக்கா நான் கால் பண்ணி மாமா எடுக்கவே இல்லை, நீங்க கால் பண்ணி எடுக்கல, மாமா எங்க இருக்கான்னு கூட இப்போ தெரியாது, எங்கக்கா இருப்பாங்க எப்படிக்கா நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் எழில் இப்போ எங்க இருப்பாருன்னு, நேரா அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாரு, வேற எங்க போக போறாரு, நான் நேரா அவங்க வீட்டுக்கு போய் எழில கையோட கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு எழில கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயல் சொன்னோடனே, சரி ஓகே பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னோனே வழி அனுப்பிச்சு வச்சோடனே, கயல் வந்து நேரா வந்து எழிலோட அம்மா வீட்டுக்கு போறா. எழிலோட அம்மா வீட்டுக்கு கயலும் காமாட்சியும் போய் நிக்கிறாங்க. அப்போ வந்து மேல இருந்து எழிலோட அம்மா வராங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் என்னன்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி வந்து சொன்ன உடனே உள்ள வந்தோனயே எழிலோட அம்மா பார்த்துட்டு, "யார கேட்டு உள்ள வந்தீங்க? உங்கள இப்ப தானே நான் கழுத்து புடிச்சு வெளிய தள்ளலாம், நாய் மாரி வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வெட்கம், மானம், சூடு சொரணை எதுவுமே இல்லையான்னு?" சொல்லிட்டு இந்த மாரி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னா எழிலோட அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறத பார்த்துட்டு வந்து கயல் சொல்வா, "அத்தை நாங்க வந்து உங்கள்ட்ட சண்டை போடுறதுக்கோ எதுக்காக வரல. எழில் எங்க இருக்காரு? எழில வர சொல்லுங்க. நான் எழில பார்த்துட்டு கிளம்பிர்றேன்னு" சொல்லும்போது, "எழிலா? என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லி கேட்கும்போது, "நீங்க வந்து நடிக்கிறதுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எழில ஒரு தடவ பார்க்கணும்னு சொன்னேன்." "ஏன் நீங்க தான் லூசு மாரி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. என்ன ஃபர்ஸ்ட்டு ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது, உங்கள்ட்ட பேசி நான் டயத்த வீணடிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு வேகமா மேல எழிலுன்னு கத்திட்டு மேல போயிட்டு இருக்கா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கடி போறேன்னு சொல்லிட்டு வெளிய போடின்னு சொல்லி எழிலோட அம்மா சொல்லும்போது, எப்படியும் மீறி வந்து கயல் வந்து எழிலோட ரூமுக்கு போயிட்டு எழில தேட ஆரம்பிக்கிறா. எழிலுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. எழில் யாருமே அங்க இல்ல. அவட்ட வந்து நான் தான் சொல்றேன்ல அவன் இங்க இல்லன்னு. என்னடி பண்ணீங்க என் புள்ளைய அப்படின்னு கேட்கும்போது, எனக்கும் எழிலுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துருச்சு. அவர் வந்து கோவிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொல்லும்போது, அதோட எழிலோட அம்மா சொல்லுவாங்க, அப்பாடா இப்பதான் என் பையனுக்கு வந்து புத்தி வந்திருக்கு. இப்பயாச்சும் உன்னோட சுயரூபம் அவருக்கு தெரிஞ்சுச்சு. இப்பதான் அவன் வந்து அம்மா வேணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கானா, சந்தோஷம் தான். இங்க பாரு இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னையும் எழிலையும் நான் சேரவே விட மாட்டேன். அவ்வளவுதான் பாத்துக்க. இப்பதான் வந்து அவனுக்கு வந்து தாய் பாசம்னு என்ன புரிஞ்சிருக்கு. இனிமே என் பையனை வந்து உங்க கூட நான் சேர விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப வெளியே போறீங்களா இல்ல அவ கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணுமா சொல்லிட்டு இந்த மாதிரி கோவத்துல வந்து எழிலோட அம்மா வந்து 2 பேரையும் வெளியே விட்டு லாக் பண்ணிருப்பாங்க. லாக் பண்ண உடனே காமாட்சி அம்மா சொல்லுவாங்க, என்ன கையில் என்னாச்சு? இவங்க என்னன்னா இப்ப நம்ம கழுத்து பிடிச்சி வெளியே தர்றாங்க. நான் தேவனா மறுபடியும் தேவனா போய் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சும் எழிலா தம்பியை பார்த்துட்டு வரவான்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அம்மா நீங்க எதுக்கு இது பண்ணாதீங்கம்மான்னு சொன்னோனே, இல்ல கையல். ஏன்னா இவங்க வந்து இப்படி சொல்றாங்களே, எழில் தம்பி இங்க வரவே இல்ல அப்படின்னு சொன்னோனே, அம்மா எனக்கு என் உள் மனசு சொல்லுதும்மா, எழில் வந்து இங்க தான் எங்கேயோ இருக்காரு. இவங்க தான் ஒளிச்சு வச்சுக்கிட்டு எழில வந்து பார்க்க விடாம இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படிம்மா இப்படி சொல்றேன்னு சொல்லும்போது, ஆமாம்மா எந்த பையனாச்சும் எந்த அம்மாவாச்சும் பெத்த பையன காணோம்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா, பதட்டத்தானே படுவாங்க. இவங்க என்னன்னா நம்மள துரத்துறதே குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இல்லையா? உன்னையும் என் பையனையும் சேர விட மாட்டேன், இது பண்ண விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப என்னம்மா அர்த்தம்? எழில் வந்து இங்க தாம்மா இருக்காருன்னு சொல்லும்போது, அப்படியாம்மான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, வீட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல ஒரு வேலைக்காரி, அவங்க வந்து சொல்லுவாங்க, "இல்லம்மா இங்க வந்து எழில் சார் வரவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, "என்னம்மா என்ன நீங்க வந்து அவங்க சொல்லிக் குடுத்து வந்து பேசுறீங்களான்னு?" சொல்லிட்டு கையல் கேட்கும்போது, "இல்ல நான் வந்து இந்த விஷயத்த சொல்றது அவங்களுக்கே தெரியாது. அப்படி மீறி தெரிஞ்சா என்னை வேலைய விட்டு தூக்கிருவாங்க. நீங்க அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து தாங்க முடியாம தான் வந்து சொன்னேம்மா. எழில் சார் வரவே இல்லம்மா. நான் இங்க தாம்மா ரொம்ப நாளா வேலை பார்க்குறேன்." இந்த மாரி சொன்னோனே, அவரும் சரின்னு சொல்லிட்டு காமாட்சி சொல்றாங்க, "இந்த இந்த பொண்ணு சொல்றது உண்மையா தான் இருக்கும் கையல். ஏன்னா இந்த பொண்ணு பார்த்தா பொய் சொல்ற பொண்ணு மாரி தெரியல. எழில் தம்பி இப்ப இங்க வரலன்னா எங்க போயிருப்பாரு எழில் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கும்போது, அப்படியா ஆமா ஆமாம்மா எனக்கே எங்க போனான்னு தெரியல. ஒண்ணு இங்க தான் வந்திருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா இங்கேயே வரலன்னா அப்ப எங்க போயிருப்பாருன்னு சொல்லிட்டு கையில வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. அவரு காமாட்சி அம்மா சொல்றாங்க, ஒருவேளை வந்து அந்த ஆனந்த தம்பியை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கயல்கிட்ட வந்து அவங்க அம்மா சொல்றாங்க, என்னம்மா சொல்றீங்க நீங்க? ஆமா மாப்பிள்ளை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார்ல, ஆனந்த போய் பார்க்கணும் ஆனந்த போய் பார்க்கணும் அப்படின்னு. ஒருவேளை ஆனந்த பார்க்க கூட போக வாய்ப்பு இருக்குல்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டோன்னே, ஆமாம்மா வாய்ப்பு இருக்குமா, நான் இருங்கம்மா உடனே ஆனந்துக்கு கால் பண்றோம்னு சொல்லிட்டு கயல் வந்து வேகமா டைப் பண்ணி நம்பர் எடுத்து ஆனந்துக்கு கால் பண்ணோடனே ஆனந்த் வந்து அட்டன் பண்றான். அட்டன் பண்ணோடனே, சாரி கையல் என்னால வர முடியல கல்யாணத்துக்கு. தர்மலிங்க பெரியப்பா இப்பதான் எல்லாத்தையும் சொன்னாரு. இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சாரி என்னால வர முடியல. நான் வெளியூர்ல இருந்தனால தான் வர முடியல. இல்லாட்டா கண்டிப்பா நான் வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆனந்த் சொன்னோடனே, என்ன ஆனந்த் சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையல் சொல்லுவா.
ஆமா கயல். நான் வெளியூர்ல தான் இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ வந்து எழில் வந்து உன்ன பார்க்க வரலையான்னு சொல்லி எழில் எதுக்கு என்ன பார்க்க வரான்னு புரியலையேன்னு சொல்லிட்டு ஆனந்த் கேட்கும்போது, நடந்த எல்லாத்தையும் சொல்றேன். இந்த மாரி கல்யாணத்தப்ப வந்து எனக்கும் எழிலுக்கும் சண்டை வந்துருச்சு. அவர் வந்து என்ன வந்து கோவிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. அவர் வந்து நான் இப்ப வந்து அவர் வீட்டு வாசல்ல தான் நான் இருக்கேன். நான் தேடி பார்த்தேன். ஆனா கிடைக்கவே இல்ல. எங்க போனாரு? என்ன ஆனாருன்னு தெரியல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆனந்த்ன்னு சொல்லும்போது, நீ எதுக்கும் பயப்படாத கயல். நான் இரு நான் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கால் பண்ணி, அவன் வந்தானா வரலையான்னு கேட்கிறேன். நீ லைன்லயே இரு நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேருக்கு கால் பண்ணி இந்த மாரி எழில் வந்தானாடான்னு சொல்லிட்டு இந்த மாரி கேட்டுக்கிட்டு இருப்பான் ஆனந்த். அப்போ வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, இல்ல மச்சான் எழில் வந்து வரல. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட நான் பேசினோம். அதுக்கப்புறம் என்ட்ட பேசவே இல்ல. இப்ப டச்லயும் இல்ல. வெளியில என் மேல கோவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு பாதி பேருக்கு முன்னாடி சொன்னோனயே, இந்த மாரி கயல் அதெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாரி பயப்பட ஆரம்பிச்சுரும். ஐயோ! என்னாச்சுன்னு தெரியலையே! ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கும் எழில் போலன்னா இப்ப என்ன அர்த்தம் ஆனதுன்னு சொல்லி கேட்கும். நீ எதுக்கும் பயப்படாத. மத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணிட்டு வரேன். நீ கட் பண்ணு நான் கால் பண்ணிட்டு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிருவாரு. அதோட வந்து காமாட்சி அவன் அம்மாட்ட வந்து கயல் சொல்லிக்கிட்டு இருப்பா, எழில் எங்க போனாருன்னு தெரியலம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி பார்த்தாச்சு. அதோட இப்ப என்னம்மா சொல்ற? அப்ப எழில் மாப்பிள்ளை எங்க தான் போயிருப்பாருன்னு சொல்லிட்டு காமாட்சி அம்மா கேட்கும்போது, தெரியலையேம்மான்னு சொல்லும்போது, ஆனந்த் வந்து இப்ப வேற மத்த ஃப்ரெண்ட்ஸும் கால் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காம்மான்னு சொல்லும்போது, அதான் அந்த ஆனந்த் தம்பி சொல்லியிருக்காருல்ல, ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயமா தான் நடக்கும். நீ பயப்படாம இரும்மா. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்காது. அவர் என்ன சின்ன குழந்தையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி தைரியம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இல்லம்மா நான் அப்படி நினைக்கலம்மா. அவருக்கு ஏதாச்சும் தப்பா கிப்பா ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா என்னம்மா பண்றது நான்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி கயல் சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் நடந்திருக்காது. நீ பயப்படாம இரு. மாப்பிள்ளை திரும்பி வந்துருவாரு. கொஞ்சம் கோவமா இருப்பாரு அவ்வளோதான். இப்ப இங்க தான் எங்கேயோ ஒரு ஃப்ரெண்டு வீட்ல தான் இருப்பாரு கண்டிப்பா. வந்துருவாரு. நீ எதுக்கும் பயப்படாத வா. நம்ம வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு கயல வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோனயே ஆனந்தி அன்பு, மூர்த்தி, தனம் எல்லாரும் வந்து எங்க எழில்ன்னு கேட்கும்போது, எழில் வரலன்னு சொல்லிட்டு இந்த மாரி காமாட்சி அம்மா சொல்லும்போது, "கயல் என்ன கயல் மாப்பிள்ளைய கூட்டு வர தானே நீ போனேன்னு" சொல்லிட்டு மூர்த்தி கேட்கும்போது, "இல்ல மூர்த்தி அவ வீட்ல வந்து மாப்பிள்ளை இல்லையாம். அவங்க அம்மா திட்டி அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்க வந்து தேடி பார்த்தோம். உண்மையிலேயே அங்க எழில் இல்ல. எழில் எங்க போனாருன்னு தெரியல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கால் பண்ணி பார்த்துட்டோம். அவங்களும் சொல்லிட்டாங்க, எழில் வரவே இல்ல. நாங்க பார்த்து 2 நாள் ஆச்சு" அப்படின்னு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாரி கயல் சொல்லும்போது, அன்பு சொல்றான், "அக்கா நான் வேணா போலீஸ் வச்சு தேடி பார்க்கவான்னு" சொல்லும்போது, "இல்ல அன்பு சென்சிட்டிவ் கன்டென்ட் ஆக்க வேணாம்னு" சொல்லிட்டு இந்த மாரி சொல்லும்போது, "இல்லக்கா அது சென்சிட்டிவ் கன்டென்ட்லாம் இல்லக்கா. மாப்பிள்ளைய நம்ம மாமா என்னோட மாமாவ காணோம்னு சொல்லி நான் சும்மா போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு தேடி பார்க்குறேன். இங்க தேடி போலீஸ் ஃபோர்ஸ் வச்சு தான் ஈஸியா கண்டுபிடிச்சு நம்ம மாமா எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னோனே, சரி நீ ஏதாச்சும் பண்ணுமா, பண்ணு அன்புன்னு சொல்லிட்டு இந்த மாரி கயல் சொன்னோனே, இந்த மாரி அன்பு கால் பண்ணி அவங்க சீனியர் ஆஃபீசர் இந்த மாரி சொல்றாங்க, மாமா ஃபோட்டோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். அவர் எங்க பார்த்தாலும் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னோனே, சரி அன்பு அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பிச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்பும் ஒரு பக்கம் தேடுறான், மூர்த்தி ஒரு பக்கம் தேடுறான். கயல் வந்து வீட்ல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. இது காமாட்சி அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. நீ ஃபீல் பண்ணாம இரு. அதான் வந்து ஆனந்த் தம்பியோட சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு தானே இருக்காங்கன்னு சொன்னோனே, ஆனந்தும் கால் பண்ணி இந்த மாரி சொல்றான். நானும் அந்த ஊருக்கு கிளம்பிட்டேன். அவ்வளோதான் உன்ன பார்க்கறதுக்காக வாரேன். நானும் அங்க வந்து எழில தேடுறேன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஆனந்த் சொல்லுவான். சரி ஆனந்த் நீ வான்னு சொல்லிட்டு கையில வந்து கட் பண்ணிருவா. கட் பண்ணிட்டு அ எழில நெனச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அன்பு எல்லாரும் வந்து தேடிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இந்த மாரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. சி யூ.